ஹலோ காய்ஸ், நான் FFK ஆனந்த். இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ எல்லாம் டக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிஆர் மேட்ச் போயிருந்தேன். அதில் இறங்கினோன்னே கிளாக் டவரில் இறங்கி பேராஃபால் எடுத்தேன். பேராஃபாலுக்கு ஒரு 4x வாங்கிட்டு அங்கே கிராஸ் ஃபயர் போய்ட்டு இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் அவன் கீழே வருவான்ட்டாங்க, எங்கேயாச்சும் வெளியே வருவான்ட்டு வெயிட் பண்ணுறது. அதே மாதிரி வந்தான். அவனை அழுத்தி பிடிச்சி கில் எடுத்தாச்சு. கில் எடுத்ததோட அப்படியே இங்கே வந்தேன். இங்கே எப்படி இருந்தாலும் மேலேருந்து கீழே இறங்குவான். பிஆர் மேட்ச்சில் ஒரு ஆர்ட் இருக்கும், அதனால் கீழே இறங்குவான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்தால் அவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். அங்கே மேலே கிராஸ் ஃபயர் பண்ணிச்சுல, அவன் ஒருத்தன் நின்றுருந்துருக்கான் பாருக்கு. ஸ்கேரில் அழுத்தி பிடிச்சி என்ன போட்டுட்டு நான் அப்படியே இந்த பக்கம் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்க இங்கே ஒரு ஆர்ட்டுக்கு வந்தேன். இங்கே சரி ஆர்ட்டை பிடிச்சலான்னு வந்தேன். இங்கே ஒரு எனிமி, அவனை அழுத்தி பிடிச்சி அவனை கில் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் இங்கே மெடிக்கிட் சுற்றலான்னு சுற்றிட்டு இருக்கப்போ அங்கே லாங்லேருந்து ஒருத்தன் ஒவ்வொரு என்ன போட்டு இந்த பக்கம் வந்து மெடிக்கிட் சுற்றிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ட்ரோன் கேரக்டர் போட்டு ஒருத்தன் வந்தோன்னு டக்குன்னு க்ளோவில் போட்டேன். பார்த்தா அங்கே நல்லா டேமேஜ் கொடுத்து வச்சிட்டான். அவனை அடிக்கலான்ட்டு போகிறப்ப அங்கே லாங்லேருந்து அவனை அடித்து என்னையும் அடிச்சிட்டான். இங்கே வந்து டக்குன்னு ஒரு ஆர்ட்டை பிடிச்சிட்டு லூட்லாம் முறுக்கிட்டு இந்த பக்கம் வந்து லெவல் 5 ஃபேக்ட்ரிக்கு வந்து லெவல் 5 வெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி கிளாக் டவரில் ஆர்ட் சும்மா தான் இருந்துச்சு. எவனும் எடுத்துருவான்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிடலான்ட்டு வந்தேன். அவன் எனிமி போனால் அவனுக்கு 150 கொடுத்தான். அப்படியே தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அங்கே ட்ராப்பில் ஒரு எனிமி இருந்தான். அவனை டக்குன்னு இறங்கி யூஎம்பி வச்சு அழுத்திக்கிட்டு இருந்தேன். அவன் நல்லா நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் யூஎம்பி வச்சு எடுத்து அவனை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு போனேன். அங்கே ஒருத்தன் ஓடி வந்துட்டுருந்தான். சரி காரை விட்டு ஏற்றிடலான்ட்டு வந்தேன். காரை விட்டு அதே மாதிரி ஏற்றினேன். எங்கே போனான்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் தான் கேட்ஸ்கில் லாக்கை போட்டுவிட்டான். கண்டுபிடிச்சிட்டான் எங்கே போனான்னு. கேட்ஸ்கில் லாக்கை போட்டுவிட்டு அவனை ஏறி இந்த பக்கம் ரோட்டை இருந்துச்சு, அதில் ஏறி அவனையும் கில் எடுத்து விட்டேன். கில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளோவில் போட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். இங்கே ஒருத்தன் எனிமே ஓடிட்டு இருந்தான். அவனையும் அழுத்தி பிடிச்சி கில் எடுத்துகிட்டு திரும்பி போனேன். இங்கே நம்ம காரை கொளுத்தி விட்டாங்க. கீழே இறங்கி இந்த பக்கம் மரத்தில் கவர் எடுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்கே லாங்லேருந்து ஒருத்தன் அழுத்தி நம்மளை முடிச்சு விட்டான். திரும்பி அங்கே ஆர்ட்டை பிடிச்சது இருந்துச்சுல, அதை அடிச்சு இங்கே இறங்கி இங்கே சரியான லூட்டுங்க. அந்த லூட்லாம் அடிச்சுட்டு இங்கே வெளியே வந்தால் இங்கே ஒரு எனிமி, அவனையும் போட்டு தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் 1v2ங்கிற சுச்சுவேஷனு. மேலே ஜோன் வந்துருச்சு. கீழே ஒரேன்னு போட்டு வந்தேன். முன்னாடி ஒரு க்ளோவல், பின்னாடி ஒரு க்ளோவல் போட்டேன். பின்னாடி ஒரு எனிமி, முன்னாடி ஒரு எனிமி. அதனால் இந்த பக்கம் ஏறுறப்ப பின்னாடிலேருந்து ஒருத்தன் டேமேஜ் சூறையாக கொடுத்துட்டான். க்ளோவில் சுற்றி க்ளோவில் போட்டுவிட்டு ஃபுல் மெடி ஒன்று இருந்துச்சு. ஃபுல் மெடி அப்படியே போட்டேன். ஃபுல் மெடி போட்டு அந்த க்ளோவில் உடைக்கிற அந்த பாம்பை தூக்கி வச்சுட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்ட்டு இருக்கப்ப அங்கே என்ன ஆச்சுன்னு தெரில, கன்று சுட முடியல. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.